ராகி மாவு தோசையும் கடலையும் பூண்டும் போட்டு கொத்தமல்லி போட்டு நல்ல நல்ல டேஸ்டான புளிப்பான காரசாரமான துவையல் பாருங்க எப்படி செய்கிறதுன்னு. ஒரு கரண்டி கடலை எடுத்திருக்கேன், நிலக்கடலை. ஒரு 5-6 பச்சை மிளகா, 6 பச்சை மிளகா போதும். மல்லி இலை, புளி, பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயை ஊற்றி நல்லா வதக்கிக்கிட்டு நல்லா ஆற போட்டு மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். நல்லா கிரைண்ட் பண்ணி தேவையான அளவு ருசிக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கிட்டு நம்ம பாருங்கள் சட்னி ரெடி ஆயிடுச்சு. மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன் ஆற போட்டு. அதுக்கப்புறம் நம்ம ராகி மாவு எடுத்து 5-6 மல்லி இலை போட்டு கொஞ்சம் வெங்காயம் வெட்டி போட்டிருக்கேன், பச்சை மிளகா போட்டிருக்கேன், சுவைக்கு உப்பு போட்டிருக்கேன். தேவையான அளவு தான் போட்டுருக்குங்க உப்பு. உங்களுக்கு நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன், இதுவும் கொஞ்சமாக போட்டு நல்லா மாவு கரைச்சி எடுத்துக்குங்க. இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு தண்ணி ஊற்றி தோசை மாவு கரைக்கிற மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம சூடானக்கிற தவா சூடானதுமே உடனே நம்ம இந்த மாவு கரைச்சி வச்சுருக்க மாவு எடுத்து நல்லா தோசை அளவு ஊற்றி நல்லா எண்ணெய் ஊற்றி பதமாக தோசை சுட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா 5-6 தோசை சுட்டுக்கிட்டேன்னா டிஃபனுக்கு தான் காலையில். நீங்களும் இப்படி பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நல்ல கொத்தமல்லி இலை, வெங்காயம், பச்சை மிளகா, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்து தோசை மாவு பின்ற மாதிரி நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துட்டா நம்ம தோசை சுடுற மாதிரியே தோசை சுட்டு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இந்த மாவு தான். இந்த மாதிரி தோசை சுட்டு எடுத்திங்கனாக்கா திங்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்களும் இப்படி பண்ணி பாருங்கள், பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு இந்த காரசாரமான சட்னி நல்லா புளி போட்டு கொத்தமல்லி அரைச்சி நல்லா திக்காக ஒரு சட்னி அடிச்சிருக்கேன். நல்லா சுல்லுன்னு இருந்துச்சுங்க சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இந்த ராகி மாவு தோசைக்கு இந்த சட்னி அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ருசியாக இருக்கும். பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தோசை பிடிச்சிருந்தா லைக் போடுங்க.